விஜய் வந்து தொடர்ந்து அனாமிகா கிட்ட அவங்க அண்ணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த பூவெல்லாம் அலங்கரிச்சதெல்லாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்லஸ் எடுத்து நீட்டுறாரு. இங்கே பாரு இது எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குது விஜய், நீங்களா செலெக்ஷன் பண்ணீங்க இல்லை அண்ணி தான் செலெக்ஷன் பண்ணாங்க, எவ்வளோ சூப்பராக செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு ஒன்று செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அனாமிகா நகையை தூக்கி அடிக்கிறாங்க. அங்கேருந்து எல்லா பூவையும் பிச்சு போடுறாங்க. ஒன்றும் புரியாமல் வந்து விஜய் யோசிக்கிறாரு. ஏன் அனாமிகா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பின்ன என்ன வந்ததுலேருந்து உங்கள் அண்ணின்றீங்க, அந்த மகா பற்றி எனக்கு தெரியாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினச்சா, அவங்க தங்கச்சி தான் உங்கள் கூட சேர்த்து வைக்கணும் நினச்சா, அந்த பிரபா மகா எல்லாரும் மோசமானவங்க, அவங்கள பற்றி வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? இந்த பெட்ரூமில் நம்ம 2 பேரை பற்றி மட்டும் தான் பேசணும், நீங்கள் எப்படி அவங்கள பற்றி பேசலாம்? எனக்கு கொஞ்சம் கூட நீ பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டு வெளியே போகிறாங்க. எங்கே அனாமிகா போகிற, ஏன் இப்படி நடந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றார் விஜய். ஒன்றும் புரியலையா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே ஒரு நிமிஷம் கூட இந்த ரூமில் நான் என்னால் இருக்கவே முடியாது, நான் வெளியே போய் ஹாலில் படுக்க போகிறேன், எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து ஹாலில் போய் படுக்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அனாமிகா வந்து ஹாலில் படுத்ததை பார்த்துட்டு வந்து சித்ரா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க. அப்போ எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன நடந்தது அனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது காயத்ரி வந்து சொல்லு அனாமிகா என்ன நடந்தது அப்படின்னோடனே, இந்த மாதிரி இவர் ரூமில் கூட போயிட்டு எங்கள் பெட்ரூமில் வந்து எப்போ பார்த்தாலும் மகாவை பற்றியும் அந்த பிரபாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட உங்கள் பையன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து அது வந்துமா எதுவும் இல்லைம்மா, சாதாரண விஷயம் தான், அனாமிகா தப்பாக நினச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி பார்க்குறாரு. இங்கே பாரு எல்லாமே இந்த மகாவில் தான் வந்தது, அவன் நினச்சபடியே என் பையனுக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கலை, இப்போ உனக்கு சந்தோஷமா மகா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே உனக்கு, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி நீ ஒன்றால் தான் என் பையனுக்கு வந்து கல்யாணத்துலேயே பிரச்சனை வந்தது, அதனால் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடுலாம் நீ பண்ணாத சொன்னா இல்லையா, மீறி உன்னை யார் பண்ண சொன்னது, இப்போ பாரு என் பையனுக்கு சாந்தி முகூர்த்தன்றது சடங்கே நடக்காம போயிடுச்சு, எல்லாம் ஒன்றால் தான், உன்னோட பொறாமையால் தான் பேசுகிறாங்க. இதை வந்து சூர்யா பார்த்துட்டு அதனால தான் மகா வந்து முதல்ல மாட்டேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மகாவை பார்த்து, இங்கே பாருங்கள் சித்தி, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, மகா வந்து அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, தேவையில்லாத ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. சூர்யாவையும் மாற்றிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பேசுகிறாங்க. சித்ரா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்து கொடுக்குறாங்க. பாவம் அனாமிகா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து படுத்துருப்பா அப்படிலாம் பேசி விட்றாங்க. ஆமாம் என் மருமக பாவம், என் மருமகனா இந்த மகா மாதிரியும் அந்த ஐஸ்வர்யா மாதிரியும் வந்தவளா, என் மருமக எல்லாரும் சம்மதத்தோட எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு வந்தவ, ஒருத்தி வந்து முக்காடு போட்டுன்னு வந்தா, ஒருத்தி வந்து ஓடி போய் வந்தா, இந்த மாதிரி இருக்க ஆளுங்க முன்னாடி என் மருமக கெத்தாக இந்த வீட்டை நுழைஞ்சிருக்கா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு என் மருமக, அவளை போய் இவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்களா எல்லாரும், இவெல்லாம் வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து எல்லாம் இந்த மகாவால் தான் வந்தது, ஒன்றால் தான் என் மருமக இன்னைக்கு கண் கலங்கி நிற்கிறா, எல்லாம் நீ தான் காரணம், உன்னோட கெட்ட எண்ணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மகா பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டு போகிறாங்க. கூடவே சித்ராவும் பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சூர்யாவுக்கு தாங்கவே முடியல, செம டென்ஷன் ஆகிறாரு. உடனே பயங்கரமாக கத்துற, நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் சித்தி, இவ்வளோ மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், தேவையில்லாமல் வந்து இங்கே சீன் கிரியேட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அனாமிகா பார்த்து சொல்கிறாரு. அனாமிகா அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு விஜய், மரியாதையே உன் பொண்டாட்டி கூட்டின்னு உள்ளே போயிடு, அப்புறம் நடக்கிறதே வேறு சொல்லிட்டேன், உன் பொண்டாட்டிக்கு புரிய வை, ரூமில் நடக்கிறத ரூமோடு முடிச்சுக்கணும், வெளியெல்லாம் வந்து எல்லார் முன்னாடி வந்து இப்படிலாம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் அசிங்கம் புரியுதா, எதுவாக இருந்தாலும் ரூம்குள்ளே பேசுகிற பழக்கத்தை வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உள்ள பொண்டாட்டி கூட்டின்னு உள்ளே படா அப்படின்றாரு. அப்புறமா அனாமிகா, சாரி அனாமிகா, தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் நீ மறந்துடு, மன்னிச்சிடு, தயவு செய்து மன்னிச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்துருமா தயவு செய்துன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போயிடுறாரு. அடுத்து அனாமிகா வந்து இதுக்கப்புறம் இப்படிலாம் பேசக்கூடாது புரியுதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. மகாவால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு மகா ரூமுக்கு போகிறாங்க. இங்கே மகா வந்து தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேங்க, ஏங்க என்கிட்ட இப்படி எல்லோரும் நடந்துக்கிறாங்க, அதுவும் சின்னத்தை இப்படி நடந்துப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட தோள் மேலே வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு சாயிறாங்க. சூர்யாவும் வந்து அப்படியே வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காலை எழுந்தோன்னே அனாமிகா வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா சக்ஸஸ்மா, நான் நினச்சபடியே எனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலை, இதுக்கு தானே நம்ம பிளான் போட்டோம், ஃபஸ்ட் நைட் மட்டும் நடந்துச்சுன்னா இந்த விஜய் வந்து என் பின்னாடிலாம் சுற்றுவானா, அதனால தான் இந்த பிளான் போட்டேன். அடுத்து வந்து மகா கிட்ட எல்லோரும் முன்னாடி சாரி கேட்க போகிறேன், ஏன்டி அப்போ தான் என் மேலே ஒரு சிம்பத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே மகா கிட்ட சாரியும் கேட்குறாங்க. அதை பார்த்து மகா வந்து எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க, கௌரவமாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து அனாமிகா கிட்ட என்ன மாதிரி ஆளுங்களாம் வச்சுக்கிறது நல்லதில்லை, அதனால் இதுக்கப்புறம் அனாமிகாவை பற்றி நான் பேச மாட்டேன், அனாமிகா விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டில் ஏறி போயிடுறாங்க. இதை பார்த்து அனாமிகா, இது தானே வேணும், என்னை பார்த்து ஃபஸ்ட் நாளே வந்து பயந்துட்டல, அலற விட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதோட